வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கன்டென்ட் பார்க்க போறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் வாய்ஸ் ஆஃப் பிரசன்னால. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனிமலை முருகன பத்தி பார்க்க போறோம். பழனின்னு சொல்லிட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது நவபாஷான சிலை தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த நவபாஷான சிலை எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? அது நவபாஷானத்தில செஞ்சது போகர் எல்லா இடத்துலயும் தேடி கண்டுபிடிச்சு, அந்த நவபாஷானங்கள கண்டுபிடிச்சு, அது புடம் போட்டு செஞ்சாரு அப்படிங்கிற வரலாறு தெரியும். ஆனா, அந்த நவபாஷான சிலையை செய்வதற்கான காரணம், உந்துதல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு இருக்கு இல்லையா? அத பத்தி ரொம்ப ஷார்ட்டா இன்னைக்கு பார்த்துரலாம். அதாவது போகர் புலிப்பாணி கூட சேர்ந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு பெரிய யாகம் பண்ணணும். அந்த யாகம் எதுக்காகன்னா, இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே எந்த நோயும் வரக்கூடாது. அதனால அவங்க பாதிக்கப்பட்டு இறந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய யாகத்தை செய்ய போறேன். இதுக்கு சிவனோட துணையாக நான் செய்ய போறேன். இந்த யாகத்தை நான் கண்டிப்பா முடிச்சு இந்த உலக மக்களோட சேமத்துக்காக செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவனுக்கு இது தெரியும் போது என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி ஒரு விஷயம் செஞ்சா மனிதனா பிறந்தாலே பிறப்புன்னு இருக்கும், இறப்புன்னு இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த போகர் செய்யும்போது நான் என்கிட்ட வரம் கேட்கும்போது நான் அந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுக்க முடியுமே, அப்போ எப்படி இறப்புன்னு ஒன்று இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற யோசிக்கிறப்போ இதை எப்படியா தடுக்கணும் அப்படின்னு நினச்சி அது ஒரு சில விஷயங்களால் அந்த யாகம் தடுக்கப்படுது. இந்த யாகத்தை என்னால் செய்ய முடியலையே, உலக மக்களை காப்பாற்ற முடியலையேங்கிற அந்த கோபத்தில் அது நான் போய் சிவன்கிட்ட கேட்டே ஆகணும், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு வேகமாக போகும்போது இதை உணர்ந்த பார்வதி தாயார் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது போகரை தடுத்து நிறுத்தி நம்ம திசை திருப்பணும் அப்படிங்கிறதுனால பார்க்க போகும்போது போகரை நடுவில் சந்திக்கிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் ஐயாட்ட கேட்கணும், ஏன் இந்த யாகம் என்னால் செய்ய முடியல அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதோட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் சித்தர்களோட துணையால் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னோன்னு அம்மா சொன்னதும் கண்டிப்பாக கேட்காம இருக்க முடியாது. அது என்னன்னு கேட்குறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ நவபாஷானங்களை எடுத்து முருகனுக்காக ஒரு வடிவம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஷானத்தில் நீ வடிவம் செஞ்சிட்ட, முருகனோட வடிவம் செஞ்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை காக்கிற ஒரு பொருளாக அது இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு போகருக்கு ரொம்ப சந்தோஷம். இது எப்படியா செஞ்சிடணும் அப்படிங்கிறப்போ அவர் வேகமாக அவர் கோபம் மறந்து போய் பார்வதி அம்மையார் சொன்னதில் அவர் மூழ்கி போய் உடனே கிளம்புறாரு. நான் நவபாஷானத்தை தேடி கண்டுபிடிச்சி ஒரு சிலையை செய்கிறேன் அப்படின்னு. பல சித்தர்களோட துணையால், புலிப்பாணியோட துணையால் வெற்றிகரமாக நவபாஷானங்களை எடுத்து இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு. தன்னோட தண்டத்தை ஒரு மூலப்பொருளாக வச்சு, முதுகெலும்பாக வச்சு இந்த நவபாஷான அந்த கலவையை வச்சு செஞ்சது தான் இன்றைக்கி நம்ம வணங்குகிற பழனி முருகனோட இது. அதனால தான் தண்டாயுதபாணி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இதுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்குது. அதாவது பார்வதி அம்மையார் ஒரு உந்துதல் கொடுத்ததுனால தான் இது நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அது ஏன் குறிப்பாக பழனி மலையில் செய்யணும், ஏன் அந்த பக்கம் போகலாம், வேற எங்கேயாவது வைக்கலாம், மதுரை, திண்டுக்கல் அந்த மாதிரி எங்கேயாவது வைக்கலாம், ஏன் பழனிமலை அப்படின்னு யோசிக்கும்போது செவ்வாய் கிரகத்தோட நேரடி தொடர்பும் நேரடி கதிர்வீச்சும் எங்கே விழுது அப்படின்னா பழனி மலையில் தான் இருக்குது. மனுஷன் ஒவ்வொருத்தருக்குமே செவ்வாய் கிரகத்தோட அந்த கதிர்வீச்சு வேணுங்கிறதுனால போகர் அன்னைக்கே அதை கணிச்சு பழனி மலையில் தான் இந்த தண்டாயுதபாணியை வைக்கணும். அப்போ தான் செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சு இந்த நவபாஷான சிலையில் பட்டு அத்தனை பேருக்கும் போகும். இதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுனால பழனி மலையில் இது உருவாக்கப்பட்டது. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பழனி மலையோட வரலாறுன்னு சொல்லலாம். மேலே ஒரு நல்ல ஒரு பழனி பதிவோட, வேற ஒரு நல்ல ஆன்மீக பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.